அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம ஹனுமனின் பெருமைகளை பற்றி பார்க்க போகிறோம். அது அவரை நம்ம அஸ்ட்ராலஜிக்கலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அனுமன் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, அனுமன் ராமநாமத்திற்கு கட்டுப்படக்கூடியவர். வேற எந்த சக்தியாலையும் கட்ட முடியாதவர், எந்த அஸ்திரங்களாலையும். அது போல வரங்களை பெற்றவர். அவர் எல்லா தேவர்களிடமிருந்தும் வரங்களை பெற்றவர். சிவனின் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறார். ஒரு முறை நந்தி பகவானுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கும்போது ராவணன் நந்தியை பரிகசித்ததார். நீ இதே மாதிரி ஒரு வானரத்தால் உனக்கு அழிவு ஏற்படும் என்ற நந்தி தேவனின் சாபத்தை நிறைவேற்ற இறைவன் ஆகிய சிவன் அஞ்சனைக்கும் வாயுவுக்கும் மகனாக பிறந்து கேசரி அஞ்சனைக்கு மகனாக பிறந்து வாயுவின் அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் இறைவன் என்று நம் அனைவருக்கும் தெரிந்தது. இவர் அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்று கம்பாழ்வார் பஞ்சபூத ஆராதனை மந்திரம், தமிழ் மிக சுலபமான ஒரு மந்திரம். அது அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்று ககஞ்சிலே ஒன்று பெற்றான், ஆரியர் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அவன் நம்ம அழைத்து கப்பான் என்ற வரக்கூடிய ஒரு மந்திரமானது பதிவில் போடுறான். அந்த மந்திரமானது அனைவரும் உச்சரித்து பயனடைய வேண்டும். ஆஞ்சநேயர் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா செவ்வாயோடையும் கேதுவோடையும் எடுக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறார். வால் இருப்பதால் கேது என்பவர் கயிறு வால் மற்றும் சொல்லப்படுவதால் ஆஞ்சநேயர் வால் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது இப்போ ராமாயணம் தெரிந்த அனைவருக்குமே தெரியும். அவர் ராவணனுக்கு ஏற்ற மாதிரி வாலிலேயே ஆசனம் கட்டி எழுந்து அமர்ந்தார் என்பது. அவர் ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கிறது அவருக்காக. தமிழிலும் சரி, தமிழில் இந்த பஞ்சபூத மந்திரமாகட்டும், இதே போல சமஸ்கிருதங்களில் பல மந்திரங்கள் இருக்கிறது. தமிழில் அவருடைய கவச்சம் இருக்கிறது, ஆஞ்சநேயருடைய கவச்சம் இருக்கிறது. ஸோ இது மாதிரி பல மந்திரங்கள் இருந்தாலும் இதுல ஹனுமான் சாலிசா என்று ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், அதை 100 முறை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறாரோ, ஒரே நாளில் 100 முறை பாராயணம் செய்து அதை முறைப்படி ஆஞ்சநேயரிடம் வழிபாடு செய்தால் அவர் நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நிறைவேறும். இது சிறிதளவு மையமில்லை. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும். 100 முறை சொல்றவங்க நல்லா அதை தெரிஞ்சு பணப்பாடமா தெரிஞ்சவங்க ஈஸியா சொல்லிடலாம். புஸ்தகத்தை வச்சு படிச்சு 100 முறை சொல்லணுன்றது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம் பொறுமையா உட்கார்ந்து அதை செய்தால் கண்டிப்பாக அவர் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற முடியும். அந்த எந்த ஒரு காரியத்திற்காக அவர் அந்த பாராயணம் செய்கிறாரோ அது 100% நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை. இவன் ஹனுமான் சாலிசாவிலே கூட ஒரு சிவனின் அவதாரமாக வழிபடப்படுகிறார். ஸோ நார்த் இந்தியாவில் அவர் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடுவார்கள். நம்ம தமிழ்நாட்டில் செவ்வாய் என்பதை விட சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது மிகவும் தொன்மையானது. அங்க நம்ம எப்படி அங்க நார்த் இந்தியாவில் எப்படின்னா எருக்கமிலை மாலை, சூரியனுக்குரிய எருக்கமிலை மாலை மற்றும் கடுகு எண்ணெயினால் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வார்கள். இங்கு நாமும் நல்லெண்ணெய் தீபம், சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எப்படி சனி பகவானை வழிபாடு செய்கிறோமோ அதே போல அனுமன் வழிபாடு என்பது செய்வது மிகவும் தொன்மையானது. ஸோ அவர் எல்லா கிழமைகளும் வழிபடலாம். இருந்தாலும் ஒரு இதுக்காக அவருடைய மந்திரங்கள், சில முக்கியமான மந்திரங்கள், கன்னடத்தில் பீமரூபி என்று சொல்லக்கூடிய பீமரூபி சோஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதே போல வடமொழியில் வடவாமன சோஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் உண்டு. அது அவருடைய மூல மந்திரங்களின் பீஜாட்சரம் கொண்ட மிக சக்தி வாய்ந்தது. விபீடனால் சொல்லப்பட்டது. விபீடன் ஒரு முறை, அதாவது ராமாயணத்துல விபீடன் என்ற அவரால் தான் நமக்கு ஸ்ரீரங்கர் ரங்கநாதரே கிடைச்சாரு. விபீஷணன் இந்த ராமரோட கூட்டத்தோட சேர்றப்ப அவர் யாருமே நம்பல. தன்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இதனால அவரு அனுமானை ஸ்தோத்திரம் செய்து அவர் நம்பிக்கையை பெற்று அதன் மூலமாக அந்த கூட்டத்தை சேர்ந்தார் என்று சொல்லக்கூடிய வடவாமன சோஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் உண்டு. அது அந்த மந்திரத்தை
வீட்டுல குழந்தைங்க கண்டினியூஸா அழுதுட்டு இருக்காங்க, இல்ல எதுனாலயாவது நமக்கு பயம் இருக்கு, சத்ரு உபாதையினால பயம் இருக்குன்னு சொல்லப்ப அந்த மந்திரத்தை நம்ம சொல்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ கேட்டு ஒரு துளி சிட்டிகை விபூதி கையில வைத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை பொறுமையாக ஒரு முறை கேட்டு அந்த விபூதியை அணிவதால் நமக்கு அந்த பயத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அதே முறை ஆஞ்சநேயர் அனுமான் சாலிசா 100 முறை சொல்வதால் நமக்கு எல்லா விதமான மனோரதங்களும் நிறைவேறும். அதுக்கும் பவர்ஃபுல்லா ஒண்ணு உண்டு, பஜ்ரங் பான் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். அதுல என்னன்னா, என்னுடைய காரியத்தை நீ நிறைவேற்றியே ஆகணும், இது ராமன் மேல ஆணை அப்படின்னு சொல்றதுனால அவர் ராமர் மேல ஆணை அப்படின்னு சொல்லிட்டா அவர் எப்பேற்பட்ட காரியங்களை நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்று ஒரு நம்பிக்கை நிலவுவதால் அதனோட பின்விளைவுகள் கொஞ்சம் மோசமா இருக்க சொல்லிட்டு நார்த் இந்தியாலே இது சொல்ல பயப்படுவாங்க. அதுவும் துளசிதாசெல்லாம் ஏற்றப்பட்டதுதான், அதை சொல்வதற்கு பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கிறது பஜ்ரங் பான் என்று. அதுவும் நெட்ல அவைலபிளா இருக்கு, யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. தேவையானவர்கள் யூஸ் செய்து பலனடையலாம். ஸோ இது போல அவருடைய மந்திரங்கள் இருந்தாலும் வாழ்வில் சில முக்கியமான சுவையான சம்பவங்கள் உண்டு. அது ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா, இந்த அவரோட அனுமாருடைய மைந்தன் என்று சொல்லக்கூடிய மகரத்வஜனை பற்றியும் மகிராவணனை பற்றியும் உள்ள ஒரு சின்ன கதையானது இந்த பதிவில சொல்லி அதோட முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஸோ ராவணனுடைய பையன் மகிராவணன் என்று சொல்லக்கூடிய ராவணனுக்கும் ஒரு அரக்கிக்கம் பிறந்தவன், பாதாள லோகத்தில் இருக்கக்கூடியவன், மிகப்பெரிய தேவி உபாசகன், தாராதேவியின் மிகச்சிறந்த பக்தனாக கருதப்படுபவன். அவன் மந்திர தந்திர கலைகளில் மிகச்சிறந்தவன். அவனை வெல்வதற்கு யாருமே இல்லை, தேவியோட டைரக்ட் அருள் பெற்றவன். அப்படி இருக்கிறப்ப ராவணன் ராவர்கிட்ட தோத்துக்கினே இருக்காரு. கும்பகர்ணன் இறந்துடுறாரு, இந்திரஜித் போயிடுறாரு. ஸோ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா இவர் ராவணன் ஒதுக்கியே வச்சிருந்தாரு. அவரை ராவணன் அவரை பையனை அக்செப்ட் பண்ணணும்ன்றது அந்த கவலை அவருக்கு எப்போதுமே மகிராவணன் இருந்ததுனால இவரு போய் மகிராவணன்ட்ட போய் ராவணன் உதவி கேட்கிறப்ப சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. நேரம் போர்க்களத்துக்கு ராமனையும் லக்ஷ்மணனையும் சம்மோகனம் மயக்கி கொண்டு போய் பாதாள லோகத்துல தன்னோட இதுல வச்சிடறாரு. பலி கொடுக்கலாம், நல்ல திதியில பலி கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு போய் பாதாள லோகத்துல வச்சிடறாரு. இந்த விஷயம் விபீஷணனுக்கு தெரிஞ்சு விபீஷணன் அனுமான்ட்ட சொல்லி எப்படியாவது இவரை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல அனுமான் பாதாள லோகத்தில் உள்ளே நுழைகிறான். பாதாள லோகத்தில் மகிராவணன் கோட்டைக்கு பாதுகாவலனாக மகரத்வஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், அனுமனை போலவே உள்ள ஒரு இளைஞன் அங்கே காவலுக்கு இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, அனுமானும் மகரத்வஜனும் ஃபைட் பண்றாங்க. 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்றவங்க பாத்தீங்கன்னா அனுமான் கலைத்து போற அளவுக்கு அவர் ஃபைட் பண்றாரு. கடைசியில அனுமான் வென்று அப்புறம் அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ யாருப்பா இவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கே, நீ யாருன்னு கேட்கிறப்ப அனுமான் ஒரு முறை கடல் வழியாக பயணம் செய்யும் போது அவருடைய வேர்வை துளி ஒன்று நீரில் விழுந்ததாகவும் அந்த நீரை ஒரு மீன் பருகியதாகவும் அந்த மீனுக்கு பிறந்தவர் தான் மகரத்வஜன் என்கிற அனுமனின் மைந்தனாகவும் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நான் மீனுக்கும் அனுமானுக்கும் பிறந்தவன் அப்படின்னு சொல்றார். அனுமான் அவரை ஆரத்தழுவி, ஆகா இது என்னோட பையன், எனக்கு தெரியாம எனக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக அந்த பாதாள லோகத்தில் புகுந்து அங்க ஒரு நாககன்னியை சந்திக்கிறார். அந்த நாககன்னியானவர் மகிராவணனின் மனைவி. அந்த நாககன்னிக்கு என்னன்னா அவர் விருப்பம் இல்லாம அவளை மகிராவனுக்கு திருமணம் செய்து கொள்கிறார். ஸோ விருப்பம் இல்லாம திருமணம் செய்தால் மகிராவணன் மேல கொஞ்சம் கோபமா இருக்கிறத புரிந்து கொண்ட அனுமான் சாதுரியமாக அவரிடம் பேச்சு கொடுக்க மகிராவணன் ரகசியங்களை பற்றி சொல்லு என்று கூறுகிற போது அவ அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறான். ரைட்டு, நீ மகிராவணனை கொன்னப்புறம் எனக்கு ராவண திருமணம் செய்து வைக்கணும். அவரை பார்த்தேன், அழகா இருக்காரு, மயக்கத்துல இருக்காரு, அவரை நான் திருமணம். ராமன் ஏகபத்திரி விருதன், அதாவது ஒரு மனைவி, ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு அம்பு என்று சொல்லக்கூடிய நிலையில இருப்பவர் ராமன். சோ அனுமான் தர்ம சங்கடத்தில் ஆகிறார். இருந்தாலும் புத்திசாலித்தனமாக சரி நான் செய்து வைக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. அந்த திருமணமானது அந்த மகிராவனுடைய சிம்மாசனத்தில் நடக்கும். அது நடக்கிறப்ப அந்த சிம்மாசனம் உடையாம இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒத்துக்கொண்டு அவருடைய ஆன்மா, மகிராவனுடைய ஆன்மா தேனீக்களில், அதாவது மகிராவனன் தோற்று போறப்பெல்லாம் தேனீக்கள் அவருக்கு அமிர்தம் கொடுப்பதாகவும், முதலில் இருந்த தேனீக்களை கொல்ல வேண்டும், அதுக்கப்புறம் தான் அவரோட சண்டை போட்டு அவரை கொல்ல முடியும்னு சொல்றப்ப ஆஞ்சநேயர் போய் அந்த தேனீக்களை எப்படி அழிக்க வேண்டும் என்ற ரகசியத்தை அறிந்து கொண்டு ஆஞ்சநேயர் சென்று அந்த தேனீக்களை அழிக்கிறார். அதற்கப்புறம் கூட அவரோட இது என்னன்னா, அவரை அழிப்பதற்கு சிவனுடைய பஞ்சபூத ஆராதனைகள் செய்து சிவபெருமானை வழிபட்டு அவர் மூலியமாக வரப்பட்டு தான் அவரை அழிக்க முடியும். ஸோ அந்த தேனீக்களை அழித்து பஞ்சபூத ஆராதனைகளையும் பஞ்சபூதங்களின் மூலமாக செய்து தேவர்கள் செய்து அதற்கப்புறம் அவனோட போர் செய்ய போறதுக்கு முன்னாடி அந்த தேனீக்களோட ராஜாவை மிச்சம் வச்சிருக்காரு. அவரை கொல்ல போறப்ப ராஜா கெஞ்சுறாரு, தேனீக்களின் ராஜா என்னை விட்டுடுங்க, என்னை உயிரோட விட்டுருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்னு சொல்றப்ப ராவணன் சரி ஓகே நான் உன்னை விட்டுறேன், நீ மகிராவனுக்கு உதவக்கூடாது, பிளஸ் அந்த சிம்மாசனத்துல போய் நீ உட்கார்ந்துடணும், எப்ப ராமன் உட்கார்ந்துடுறாரோ அந்த சிம்மாசனம் உழைத்துற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனியோட உதவியோட மகிராவனோட சண்டை போட்டு அவரை அழிச்சிடுறாரு. அழிச்சப்புறம் ராமன் எழுந்து வராரு. அவர் மோகன சக்தியிலிருந்து விடுபட்டு மகிராவனை எழுந்தோம்னா ராமன் அந்த கட்டிலிருந்து விடுபட்டு ராமன் லக்ஷ்மணர்கள் வராரு. அந்த நாகக்கண்ணிக்கு கொடுத்த இதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவரு போய் ராமன் போய் முதல்ல அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தோன்னு அந்த சிம்மாசனம் உடைந்து தொங்கி விட்டு போய் விடுகிறது. உடனே இருந்தாலும் ராமன் அந்த கன்னிக்கு வரமாக கொடுக்குறார். இந்த ஜென்மத்துல என்னால கல்யாணம் பண்ண முடியல, அடுத்த ஜென்மத்துல கிருஷ்ணாவதாரத்துல உன்னை கண்டிப்பாக நான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற வாக்குறுதி குறித்து இந்த ஜென்மம் ஏகபத்தினி இருப்பதால் அடுத்த ஜென்மத்துக்கு திருமணம் செய்து கொள்வேன். அவங்கதான் சத்யபாமான்ற ஒரு புராணமும் உண்டு. ஸோ இதுதான் ஸோ இவரு கொண்டு வழிபட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ராமன் சம்ஹாரம் நடக்குது. இது போல புத்தி சாதுரியம் என்பதற்கு எடுத்துக்காட்டு அனுமான். நான் அந்த தமிழ் மந்திரமும் இந்த பதிவுல கொடுத்துருக்கேன். தயவு பண்ணி அதை யூஸ் பண்ணி அனும ஜெயந்தி வருது நாளைக்கு, அனைவரும் இந்த மந்திரங்களை ஜபித்து பயனடைமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனுமனை வழிபட்டு நவகிரக தோஷங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு எளிய வழி அனுமன் வழிபாடு. இதோட அனுமனை எளிதில் அடைவதற்கு நம்ம மந்திரம் தந்திரம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. ராமா என்று சொன்னால் போதும். எந்த இடத்தில் ராமனுடைய நாமம் சிந்திக்கப்படுகிறதோ பேசப்படுகிறதோ ராமாயணம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் அனுமன் வருவார் என்று பல முறை இது பல இடங்களில் ப்ரூவ் ஆகியிருக்கிற கூடிய ஒரு விஷயம். அனைவரும் ராமநாமத்தை ஜபித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வித்தியாசமான பதிவுகளுக்கு ஸ்டே ட்யூன்ட். நன்றி.